ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். மிக அருமையான வசனத்தின் கடைசி பகுதியில் கூட சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கான். மெய்யாகவே நம்முடைய தேவன் மேன்மையாக வைக்கிற தேவன் ஒவ்வொருவரையும் மேன்மையாக வைப்பார் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அந்த மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய நீ கவனமாய் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கா. மெய்யாகவே தேவன் வேதத்தில் அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளின்படி செய்வதற்கு கவனமாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லியிருக்கு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதன்படி செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று உலகத்தில் அநேக மனிதர்கள் வாசிக்கிறார்கள், அதன்படி செய்வதற்கு வாஞ்சை அநேகருக்கு இல்லாமல் இருக்கிறது. அதன்படி செய்யும்போது தான் தேவன் நம்மை மேன்மையாக வைக்கிறவராக இருக்கிறார். ஆனால் மேன்மை அடைய வேண்டும் என்று எல்லாருடைய இதயத்திலும் ஆசைகள் இருக்கும். ஆனால் மேன்மையாக வைப்பதற்கு தேவன் சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். செய்யும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மேன்மையை அடைய முடியும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்வதற்கு நாம் கவனமாக இருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் கவனமாக செய்யும்போது தான் அந்த காரியத்தில் நாம் வெற்றியை அடைய முடியும். உலக பிரகாரமாக எந்த வேலையாக இருக்கட்டும், மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் கவனமாய் செய்யும்போது தான் அந்த நாம் நினைத்த காரியங்களை முடிவு செய்ய முடியும். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்காக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், அவருடைய மகளாக இருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களை மெய்யாகவே மேன்மையாக வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் கட்டளைகளை செய்வதற்கு கவனமாக இருக்க வேண்டும். முதல் காரியமாக கவனமாக இருக்கும்போது தான் அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்க வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் என்று கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய சத்தத்திற்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலையில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாய் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் வேதத்தில் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செவி கொடுக்கிறார் என்று வேத வசனம் இருக்கிறது. அதுபோல் உண்மையாய் ஒரு மனிதன் தேவனை அழைப்பான் என்றால், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பான் என்றால், மெய்யாகவே அந்த மனிதனை தேவன் இந்த பூமியில் மேன்மையாக வைக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் அநேக மனிதர்களை அதுபோல் மேன்மையாக வைத்திருக்கிறார். வேதத்தில் இருக்கிற அநேக மனிதர்களை நான் பார்க்கும்போது யோபு அவருடைய வாழ்க்கையில் உண்மையும் உத்தமமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உண்மையாக இருக்கும்போது மெய்யாகவே மேன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். மேன்மையை நாம் விரும்புகிறோம். ஆனால் மேன்மை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் மிகவும் கவனமாக இருக்க இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் நீங்கள் அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுப்பதற்கும் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பதற்கும் நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் தேவன் உங்களை மேன்மையாக வைக்க வல்லவராக இருக்கிறார். அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள தேவன் சொல்லியிருக்கிற இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். மென்மையாகவே தேவன் உங்களை மேன்மையாக வைத்து சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்திடும். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை நீர் மேன்மையாக வைக்க வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகிலும் நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு
கவனமாய் செவி கொடுத்து, உண்மையாய் செவி கொடுத்து, கவனமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் நடக்க நீர் நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தை கேட்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நீர், சத்தியத்தின் பிரகாரம் நீர் நடத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.